வீடியோவை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். வரப்போகிற 2025 மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு வருஷத்தோட முடிவில், அதாவது அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த முன்னாடி வருஷம் நடந்த எல்லா பிரச்சனைகளும் அடுத்த வருஷத்தில் தீந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு 2025 வருஷம் ரொம்பவே மகிழ்ச்சியாக அமைய போகுது. இந்த 2025 வருஷத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை எப்போவுமே நிலவரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கான மரியாதை இன்னமும் அதிகரிக்கும். அதாவது வேலை சுமை குறைஞ்சு உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இந்த 2025 வருஷத்தில் மிதுன ராசிக்கு குருவோட பெயர்ச்சி இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் வெற்றி உங்களை தானாக அடையும். இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா, தாய் வழி சொந்தத்தோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களோட குடும்பத்துலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது உங்களோட வார்த்தையை அளந்து பேச்சுக்களை கம்மியாக பேசணும். வரப்போகிற வருஷத்தில் உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தளங்களும் நிறைய இடத்துல அதிகமாக கிடைக்கும். இதை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மை சேரும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி குலதெய்வ வழிபாடில் ஈடுபடுறது ரொம்பவே நல்ல விஷயம். அதாவது குலதெய்வ வழிபாடு என்னென்ன உங்களுக்கு நல்லதை தரும் அப்படின்னா, செல்வமும் வாழ்க்கையில் அருளும் உங்களுக்கு நிறையா பெற்றுக் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் மிதுன ராசிக்கு 2025 வருஷம் குலதெய்வ வழிபாடு வாழ்க்கையில் நல்லதை தரும் அப்படின்னு சொல்லுது. தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறதுக்கு சற்று வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வருஷத்தில் உங்களோட சொல்லையும் செயல்லையும் ரொம்பவே கவனம் தேவை. ஒரு விஷயத்துக்காக மற்றவங்க கிட்ட வாக்கு கொடுக்கறத தவிர்த்துருங்க. ஏன்னா அது மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமான தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அது வெற்றி பெறக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2025 வருஷம் மிதுன ராசிக்கு அமைய போகுது. ரொம்ப வருஷமாக பொண்ணு தேடி கிடைக்கல, பையன் தேடி கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க உங்களுக்கு இந்த 2025 வருஷத்தில் வரன் கைகூடும். அதாவது தந்தை வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களோட செயலில் வெற்றி பெறுவீங்க. முக்கியமாக மாணவ மாணவிகளுக்கு இந்த வருஷம் கல்வியில் இருக்கிற எல்லா தடைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீரக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2025 மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு அமையுது. மாணவர்களோட படிப்பு விஷயத்தில் பெரிய இடத்த அவங்க அடையணும் அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்பவே முழு கவனத்தை நாம் செலுத்தி ஆகணும். அப்படி நம்ம செலுத்தாமல் விட்டோம் அப்படின்னா அது அவங்க படிப்பையும் வாழ்க்கையும் ரொம்பவே புரட்டி போட்டுரும். வரப்போகிற 2025 மிதுன ராசிக்கார மாணவ மாணவிகள் கலந்துக்கக்கூடிய எல்லா போட்டியிலையும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவாங்க. மிதுன ராசிக்கு உத்தியோக வழியில் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டில் பல விதத்தில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத மாற்றங்களும் நிறையா உண்டாகும். வேலை தொடர்பான பயணமாக நம்ம நிறைய இடத்துல போயிருப்போம். அந்த மாதிரி இந்த 2025 வருஷம் மிதுன ராசிக்காரங்க வேலை தொடர்பாக நிறைய இடத்துக்கு பயணம் செய்வீங்க. அதற்குரிய பலன்களையும் லாபத்தையும் நீங்கள் நிச்சயமாக அடைஞ்சே தருவீங்க. வரப்போகிற இந்த 2025 வருஷம் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக குமியிற வருஷமாக உங்களுக்கு அமைய போகுது. அதனால் வரப்போகிற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய தோல்விகளை எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வரப்போகிற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட வேலையை கண்ணும் கருத்துமாக செஞ்சு முடிக்கிறதுக்காக உங்களோட மேலதிகாரிகளோட உதவி உங்களுக்கு இந்த வருஷம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலையிலேருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட வேலையை நீங்கள் சரியாக செஞ்சது காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு இந்த வருஷம் முன்னேற்றம் தரக்கூடிய வேண்டா உங்களுக்கு ரொம்ப வருஷமாக தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் புதிய விஷயங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த வருஷம் ஒரு அடித்தளமாக அமைய போகுது. இந்த வருஷத்து மூலிமா நீங்கள் உங்களோட தொழிலில் பெரிய வெற்றியை காணுவீங்க. எவ்வளோதான் இருந்தாலும் புதிய விஷயம் செய்யும் போது சரியான ஆலோசனையும் முயற்சியையும் சிந்தனையோட செயல்படுறது ரொம்பவே நல்லது. வேளாண் துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிங்களுக்கு புதிய ஒப்பந்தமும் போட்டியும் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தம் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த 2025 வருஷம் லாபம் அதிகமாக கிடைச்சி மகிழ்ச்சி தரக்கூடிய வருஷமாக அமைய போகுதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மிதுன ராசிக்காரங்களுக்கு 2025 வருஷத்தில் உடல்நிலையை பற்றி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமான உடல்நிலையே இந்த 2025 வருஷம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தினமும் காலையில் உடல் பயிற்சி யோகா இப்படின்னு செய்கிறது மூலமாக உங்களோட உடல்நிலை ரொம்பவே சீராக அமையும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைச்ச உணவை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வெளி உணவுகளை சாப்பிட்றதுனால உங்களோட உடல்நிலையில் நீங்கள் ஏகப்பட்ட தடுமாற்றங்களை சந்திப்பீங்க. வரப்போகிற இந்த 2025 வருஷத்தில் உங்களோட சோம்பேறித்தனத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே அவசியம்.
சரியான நேரத்தில் சரியான உணவும் சரியான தூக்கமும் இருந்தாலே போதும். இந்த 2025வது வருஷம் உங்களுக்கு உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அரசியலில் இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களோட பேச்சில் ரொம்பவே கவனம் தேவை. அப்படி பேச்சில் கவனம் செலுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா அது உங்களோட பதவிக்கே ஒரு பெரிய கேடுகாலமாக வந்து அமைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு செயலில் நீங்கள் இறங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சரியான திட்டமிடுதலை செஞ்சு விட்டுட்டு தான் நீங்கள் அந்த செயலில் முழு மனசோட இறங்கணும். நீங்கள் செய்ய போகிற விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் சரியாக செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கு அதுவே பெரிய பிரச்சனையாக வந்து அமைஞ்சிரும். செய்ய போகிற விஷயத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட பதவிக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் அது ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தவறு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற நிறைய பேர்த்தோட நம்பிக்கை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025வது வருஷத்தில் உங்கள் மேலே இருக்கிற பொறுப்புகள் அத்தனையும் முடிக்கக்கூடிய வருஷமாக அமைய போகுது. அதனால் இந்த 2025வது வருஷத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியிலையும் உங்களுக்கு பெரிய கவனம் தேவை. அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதை உணர்ந்து நீங்கள் உங்களோட செயலை சரியாக செய்யணும். எல்லா ராசிக்காரங்களும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இறை வழிபாடு. இந்த இறை வழிபாடை நீங்கள் தவறாமல் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை நீங்களே காணலாம். வாரத்தில் ஒரு நாளாச்சும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அந்த இறைவனிடம் உங்களோட எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சொல்லி வழிபட்டு வந்தீங்கனாலே போதும். அதுவும் முடியல அப்படின்னா தினமும் சாயந்தரம் உங்களோட வீட்டில் காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தீங்கனாலே போதும். உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் கண் கூட காணலாம். மேலே இருக்கிற அத்தனை பாரத்தையும் அந்த இறைவன்கிட்ட இறக்கி வச்சுட்டு உங்களோட முயற்சியில் நீங்கள் யார் சொன்னாலும் விலகாமல் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வருஷம் ஃபுல்லாகவே அந்த உங்களோட வெற்றியை உங்களோட கைவசம் நீங்கள் படுத்திப்பீங்க. இந்த 2025வது வருஷத்தில் மிதுன ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா குருவோட சஞ்சாரம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நடக்க இருக்கிறதுனால தினமும் சூரிய நமஸ்காரம் யோகா செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இதனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்த்து தினமும் விநாயகர் அப்புறம் குருவோட வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தினமும் தவறாமல் நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களோட மனதளவில் நீங்கள் உறுதியாகி உங்களோட எடுக்கிற முடிவில் நீங்கள் தெளிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக வந்தே சேரும். நாம் முன்னரே சொன்ன மாதிரி எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் சரியான பலன் கிடைக்கல வெற்றி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தவற விட்ட ஒரு சில விஷயங்களால தான் இப்படி நடக்குது. அந்த விஷயத்தில் முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா இறை வழிபாடு. இறை வழிபாடை நம்ம தினமும் தவறாமல் செஞ்சு வந்தோம்னாலே போதும் உங்களோட வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதாவது மனதளவில் நீங்கள் உறுதியாகி எடுக்கிற முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பாக இறை வழிபாடு பார்க்கப்படுது. தினமும் அதிகாலையில் எந்திரிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அதிகாலையில் எந்திரிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உடல் பயிற்சி அத்தனையும் முடிச்சுட்டு உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தி முடித்ததுக்கப்புறம் இறைவனிடம் ஒரு குறைஞ்சபட்சம் 15 நிமிஷமாச்சும் நின்று உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்துங்க. இப்படி தினமும் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு அமைதியான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். அந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் வெற்றிகளும் உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே கமெண்டில் உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஆக மொத்தம் இந்த 2025வது வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மை வந்து சேர்கிற வருஷமாக உங்களுக்கு அமையுது. நீங்கள் எடுக்க போகிற முயற்சியிலையும் உங்களோட தன்னம்பிக்கையிலையும் உங்களோட இந்த 2025வது வருஷம் ரொம்பவே மகிழ்ச்சியாக அமைய போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்கள் உடல்நிலையை இந்த 2025வது வருஷம் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. உடலும் மனமும் சரியாக இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் எல்லாத்துலேயுமே வெற்றி தான். இந்த மாதிரி ஜோதிடம் பற்றிய நிறைய விஷயத்தை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.